இன்னைக்கு வீடியோவில் நம்ம ஒரு குரூஷியலான டாப்பிக்கை பார்க்க போகிறோம். அதுதான் நம்ம பண்ணுற ஃபினான்ஷியல் மிஸ்டேக்ஸ். பொதுவாக பணத்தால் சந்தோஷத்தை வாங்க முடியாது அப்படின்ற ஒரு கருத்தை சொல்லுவாங்க. அது உண்மைதான். ஆனால் பணத்தால் நம்ம லைஃப்பை கொஞ்சம் ஈஸியாக்க முடியும். சமீபத்தில் கண்டக்ட் பண்ண ஒரு ஸ்டடீஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 70% ஆஃப் இந்தியன்ஸ் ஆர் ஃபினான்ஷியலி இல்லிட்ரேட் அப்படின்றாங்க. அதாவது 70% இந்தியர்களுக்கு ஃபினான்ஸை பற்றின ஒரு புரிதல் இல்லாமல் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது உண்மைதாங்க. நம்மள நிறைய பேருக்கு ஃபினான்ஸை பற்றின ஒரு புரிதல் இல்லாதனால தான் நம்ம காஸ்ட்லியான மிஸ்டேக்ஸை பண்ணிடுறோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்னென்ன ஃபினான்ஷியல் மிஸ்டேக்ஸ் எல்லாம் நம்ம ஈஸியாக அவாய்ட் பண்ண முடியும் அப்படின்றத பார்க்க போகிறோம். அதுவும் ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட்ஸோட அட்வைசஸ் வச்சு. நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, இல்லை ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு பிஸ்னஸ் மேனாக இருந்தாலும் சரி, இந்த வீடியோவில் சொல்கிற நிறைய விஷயங்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கடைசி வரை இந்த வீடியோ பாருங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் நெட்டிசன்ஸ், வெல்கம் டு ஒயிட் போர்ட் நேஷன். நான் உங்கள் அனீஷ். முதல் மிஸ்டேக் என்ன அப்படின்னா லிவிங் பியாண்ட் யுவர் நீட்ஸ். அதாவது உங்கள் தேவைகளை காட்டிலும் மற்ற விஷயங்களுக்கு நீங்கள் அதிகமான உங்கள் அமௌண்ட்டை ஸ்பெண்ட் பண்ணுறது. இந்த காலகட்டத்தில் அதுவும் வேகமாக ஓடிக்கிட்டு இருக்க இந்த வாழ்க்கையில் ஓவர் ஸ்பெண்டிங் அப்படின்ற ட்ராப்குள்ளே நம்மளாம் சிக்கிறது ரொம்பவே ஈஸி ஆயிடுச்சு. நம்ம ஒருத்தர் எக்ஸாம்பிளாக பார்ப்போம். இவர் பேர் ரவி. இவர் பெங்களூரில் ஒரு ஐடி கம்பெனியில் ஜாயின் பண்ணியிருக்காரு. இவருக்கு மாதம் சம்பளம் வரப்போது அதை நினச்சி ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்காரு. சேலரி வந்ததும் ஒரு லக்ஸரியான அப்பார்ட்மெண்ட்டில் ரெண்ட்டுக்கு வீடு எடுத்துட்டாரு. லேட்டஸ்டான ஹை காஸ்ட்லி ஸ்மார்ட் ஃபோனை வாங்கிட்டாரு. எல்லா வீக்கெண்ட்ஸும் ஃப்ரெண்ட்ஸோட டின்னர் போய் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு. கொஞ்சம் நம்ம வாழ்க்கைக்கும் ஒத்து போற மாதிரி தான் இருக்கு இல்லையா? கொஞ்ச மாசத்திலேயே ரவியோட ஓவர் ஸ்பெண்டிங் ஹேபிட்னால அவருடைய கிரெடிட் கார்டு பில் எங்கேயோ போயிடுச்சு. அதை கட்ட முடியாம அவருடைய கிரெடிட் ஸ்கோர்லாம் ரொம்பவே கம்மியாயிடுச்சு. இப்பதான் அவருக்கு அந்த ஓவர் ஸ்பெண்டிங்ன்ற ட்ராப்குள்ள அவர் மாட்டினதே அவருக்கு தெரிய வருது. ரகுராம் ராஜன் மாதிரியான ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா மாசம் பட்ஜெட்ன்றது ரொம்ப முக்கியம். எதுக்கு எவ்வளவு ஸ்பெண்ட் பண்ண போறோம்ன்றத முன்னாடியே நம்ம பட்ஜெட் போட்டு வச்சுட்டு அந்த பட்ஜெட்ல நம்ம ஸ்டிக் ஆன் பண்ணிட்டோம்னாலே பாதி பிரச்சனை முடிஞ்சிரும்ன்றாரு. இதுக்கு ஒரு எஃபெக்டிவான மெத்தட் என்ன அப்படின்னா 50-30-20 ரூலை ஃபாலோ பண்றது தான். இதை பத்தி ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸ்ல பார்த்திருந்தாலும் மறுபடியும் நான் குயிக்கா சொல்றேன். உங்களுடைய மாத வருமானத்துல 50% நீங்க உங்களுடைய நீட்ஸ்க்காக பயன்படுத்தணும். அது உங்க வீட்டுக்கான ரெண்டை பே பண்றதா இருக்கலாம், இல்ல உங்க வீட்டுக்கான கிராசரிஸ் வாங்குறதா இருக்கலாம், இல்ல உங்க டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு நீங்க ஸ்பெண்ட் பண்றதா இருக்கலாம். இதெல்லாம் தான் அந்த நீட்ஸ்குள்ள அடங்கும். ஸோ இதுக்கெல்லாம் தான் நீங்க உங்க வருமானத்துல 50% நீங்க ஒதுக்கணும். அடுத்த 30% நீங்க உங்க வான்ஸ்க்காக ஸ்பெண்ட் பண்ணலாம். அது நீங்க மூவிக்கு போறதா இருக்கலாம், இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸோட வீக்கெண்ட்ஸ்ல டின்னர் போய் என்ஜாய் பண்றதா இருக்கலாம். இந்த மாதிரியான விஷயங்களுக்கு நீங்க 30% ஸ்பெண்ட் பண்ணலாம். மிச்சமுள்ள 20% நீங்க சேவ் பண்ணியே ஆகணும். ஸோ இந்த ரூலை நீங்க ஃபாலோ பண்றது மூலியமா உங்களுடைய ஃபினான்ஷியல் டிசிப்ளின் கொஞ்சம் அதிகமாகும். ரெண்டாவது காமனான மிஸ்டேக் என்னன்னா இப்போ நம்ம கடைசியாக பார்த்தது தான் சேவிங்ஸை அவாய்ட் பண்ணுறது. சேவிங்ஸ் பண்ணுறதெல்லாம் ரொம்ப கஷ்டம் ப்ரோ அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்காகவே நம்ம யூடியூப் சேனலில் நான் ஒரு வீடியோ மேக் பண்ணி போட்டிருக்கேன். 1 லட்சம் சம்பாதிப்பது எப்படி அப்படின்ற டைட்டிலில். அந்த வீடியோக்கான லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கே ஊர் பக்கம்லாம் பொதுவாக ஒரு விஷயத்த சொல்லுவாங்க, நம்ம கை நிறைய செலவு பண்ணால் மட்டும்தான் நம்ம கை நிறைய சம்பாதிக்க முடியும் அப்படின்னு. இது ரொம்பவே ஒரு தப்பான கருத்து. அப்படி ஓவராக செலவு பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா அது கடைசியில் உங்களை ஒரு ஸ்ட்ரெஸ்ல தான் கொண்டு போய் விடும். நம்ம முன்னாடி பார்த்த எக்ஸாம்பிளே மறுபடியும் எடுத்துப்போம். ரவி ஓவரா ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருந்த காரணத்தினால அவர் சுத்தமா சேவிங்ஸ் பண்ணியே வைக்கல. அதனால அவங்க அம்மாக்கு ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி ஏற்பட்டப்போ ரவி ரொம்பவே கஷ்டப்பட்டாரு. இதுவே அவர் அந்த 50-30-20 ரூலை ஃபாலோ பண்ணியிருந்தார் அப்படின்னா 20% அவர் ஒரு 30,000 ரூபாய் வாங்குறாரு அப்படின்னா 6,000 ரூபாய் சேவ் பண்ணிருப்பாரு. ஒரு 6 மாசத்திலே அது கிட்டத்தட்ட 36,000 ரூபாய் அவர் கையில இருந்திருக்கும். இந்த மிஸ்டேக் மூலியமா நம்ம தெரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னா சேவிங்ஸ்ன்றது ரொம்ப முக்கியம். 20% இல்லாட்டியும் ஆரம்பத்தில் நம்மளால எவ்வளவு முடியுமோ அந்த அமௌண்ட்டை நம்ம சேவ் பண்ணியே ஆகணும். மூணாவது காமனான மிஸ்டேக் என்ன அப்படின்னா நாட் இன்வெஸ்டிங் ஏர்லி. இமேஜின் பண்ணி பாருங்க, அதித்தின்னு ஒரு பொண்ணு இருக்கா. அவள் ரீசெண்டாக தான் காலேஜ் முடிச்சா. இப்போ ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்றா. அவளுக்கு மாசம் 5,000 ரூபாவை சேவ் பண்ண முடியுது. அதை அவள் வெறும் சேவிங்ஸ் பண்ணாம மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறா. ஒரு 12% ரிட்டர்ன்ஸ் தர மாதிரி. இப்போ அவளுக்கு ஒரு 22 வயசு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அவள் ஃபியூச்சர்ல ரிட்டையர் ஆகும்போது அவள் கையில் மினிமம் 1 கோடி ரூபாய் இருக்கும். வெறும் இந்த 5,000 ரூபாய் மாசம் இன்வெஸ்ட் பண்றது மூலியமாவே. ஸோ இதை தான் சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது SIP நம்ம ஷார்ட்டா சொல்றது. ஒரு நிறைய பழம் இருக்கிற ஒரு மரம் நமக்கு வேணும் அப்படின்னா அதை நடுறதுக்கான சரியான டைம் எப்போ அப்படின்னா 20 வருஷத்துக்கு முன்னாடி, இல்லைனா அட்லீஸ்ட் இப்போவாவது நடணும். இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த 20% நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணி லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றத நான் கேள்விப்பட்டிருக்கேன். அது இன்வெஸ்ட்மெண்ட்டா இருந்திருக்காது, ட்ரேடிங்கா இருந்திருக்கும். இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் ட்ரேடிங்க்கும் என்ன வித்தியாசம்ன்றது ஆல்ரெடி நம்ம யூடியூப் சேனல்ல நம்ம போட்டிருக்கோம். அதையும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், அதையும் செக் பண்ணி பாருங்க. நாலாவது காமனான மிஸ்டேக் என்ன அப்படின்னா நாட் அண்டர்ஸ்டாண்டிங் த டெப்த் ப்ராப்பர்லி. அதாவது கடனை பற்றிய சரியான புரிதல் இல்லாமல் இருக்கிறது. டெப்த்லேயே 2 விதமான டெப்த் இருக்கு. ஒன்று குட் டெப்த், இன்னொன்று பேட் டெப்த். அதாவது நல்ல கடன், இன்னொன்று தேவையில்லாத கடன். நீங்க உங்க படிப்புக்காக ஒரு கடன் வாங்குறீங்க, அதாவது
எஜுகேஷன் லோன் வாங்குறீங்க அப்படின்னா அது நல்ல கடன், அதாவது குட் டெப். ஏன்னா அது ஃபியூச்சர்ல உங்களோட ஏர்னிங் பொட்டன்ஷியலை அதிகப்படுத்த போகுது. ஆனா இதே கிரெடிட் கார்டில் வர லோனோ இல்ல பர்சனல் லோனோ குட் டெப்த் கிடையாது, பேட் டெப்த். ஏன்னா அதெல்லாம் ஒரு தேவையற்ற கடன் சொல்லலாம். ஏன்னா அதுங்கனால நம்மளோட லைஃப்க்கு எந்த ஒரு வேல்யூ அடிஷனும் கிடையாது. நீங்க யாராவது பர்சனல் லோன் எடுக்க போறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு 100க்கு ஒரு தடவை யோசிச்சு பாருங்க. அதோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் ப்ராப்பரா படிங்க. ஏன்னா இப்பெல்லாம் பர்சனல் லோன்ன்றது ரொம்ப ஈஸியாவே நமக்கு கிடைச்சிருது. நிறைய ஆப்ஸுங்க அதுக்கு வந்துருச்சு. அதனால ரொம்ப கவனமா இருங்க. அதுல நிறைய ஹிடன் சார்ஜஸும் இருக்கு. அண்ட் இந்த கடனை பத்தியும் நான் ஒரு தெளிவான ஒரு வீடியோ நம்மளோட யூடியூப் சேனல்ல பண்ணி போட்டிருந்தேன். அதுக்கு ரொம்ப கம்மியான வியூஸ் தான் வந்திருக்கு. ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க அந்த வீடியோவும் பாருங்க. அதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான இன்சைட்ஸ் தான் கொடுத்துருக்கேன். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, செக் பண்ணி பாருங்க. அஞ்சாவது மிஸ்டேக் என்ன அப்படின்னா நோ ரிட்டையர்மெண்ட் பிளான்ஸ். நிறைய யங்ஸ்டர்ஸ்ட இப்பெல்லாம் போயிட்டு நீங்க ரிட்டையர்மெண்ட் பிளான்ஸ் வச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்டா, நாளைக்குன்றது நம்ம கையில இல்ல ப்ரோ, இன்னைக்கு கரண்டா இருக்கிற டேவை என்ஜாய் பண்ணுங்க ப்ரோன்றாங்க. அதுவும் போக நம்மள பூமர்ன்றாங்க. இதை கேட்டா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கங்க, நீங்க 25ல உங்களோட ரிட்டையர்மெண்ட்டுக்கு பிளான் பண்ணாம 35ல பிளான் பண்றீங்க அப்படின்னா நீங்க முக்கியமான ஒரு மேஜிக்கை கொஞ்சம் இழந்துருவீங்க. அதுதான் டைம். ஏன்னா நீங்க உங்க ரிட்டையர்மெண்ட்டுக்காக இன்வெஸ்ட் பண்ணும்போது அது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆகுது. அதாவது உங்களுக்கு கிடைக்கிற இன்ட்ரெஸ்ட்டுக்கு இன்ட்ரெஸ்ட் சேர்ந்து காம்பவுண்டிங் ஆகுது. இந்த காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்டோட உண்மையான பெனிஃபிட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க அதுக்கு எவ்வளவு டைம் கொடுக்க முடியுமோ அவ்வளோ டைம் நீங்க கொடுக்கணும். இதை பத்தியும் நம்மளோட யூடியூப் சேனல்ல நிறைய வீடியோஸ் இருக்கு. அதையும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணுங்க. நம்மள நிறைய பேர் ப்ராப்பரா பிளான் பண்ண மாட்டோம் தான் நிறைய கம்பெனிஸ்ல பிஎஃப் மூலியமா நமக்கு ஒரு பிளான் பண்ணி தராங்க. ஆனா நம்மள நிறைய பேர் அதையும் வித்ரா பண்ணிடுறோம். அது மிகப்பெரிய ஒரு முட்டாள்தனம். தயவு செஞ்சு அதை மட்டும் பண்ணிடாதீங்க. ஒருவேளை நீங்க 58 வயசு வரைக்குமே நீங்க எந்த அமௌண்ட்டுமே சேவ் பண்ணல அப்படின்னாலுமே இந்த பிஎஃப் அமௌண்ட் உங்களுக்கு அப்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ எவ்வளோ ஏர்லியா முடியுமோ அவ்வளோ ஏர்லியா நீங்க உங்க ரிட்டையர்மெண்ட்டுக்கு பிளான் பண்ண ஆரம்பிக்கணும். ஆறாவது காமனான மிஸ்டேக் என்னன்னா நாட் எஜுகேட்டிங் யுவர் செல்ஃப். நம்மள நாமளே ஃபினான்ஸ் ரிலேட்டடா எஜுகேட் பண்ணாம இருக்கிறதும் தப்பு தான். நிறைய பேர் நிறைய ஆப்ஸை டவுன்லோட் பண்ணிட்டு அதுல இன்வெஸ்ட் பண்றேன்னு பண்றாங்க. அந்த ஆப்பை பத்தி முழுசா தெரிஞ்சுக்க மாட்டாங்க. அதனால நிறைய ஃப்ராட் ரிலேட்டடான இஷ்யூஸ் வருது. அதனால உங்களுடைய பர்சனல் ஃபினான்ஸை நீங்க டெவலப் பண்றது ரொம்பவே முக்கியம். யாரோ சொல்றாங்கன்னு எங்கேயோ போய் காசு போடாம அதை பத்தி நீங்களே தெரிஞ்சுக்கிட்டு நீங்க இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கணும். இந்த பர்சனல் ஃபைனான்ஸை இம்ப்ரூவ் பண்றதுக்காகவே நிறைய புக்ஸ் இருக்கு. அதுல சில புக்ஸோட சம்மரிஸ் கூட நம்மளோட யூடியூப் சேனல்ல வீடியோவா போட்டிருக்கோம். ரீசெண்டா திங்க் அண்ட் க்ரோ ரிச் அப்படின்ற புக்கோட சம்மரியும் போட்டிருந்தோம். அதுக்கு முன்னாடி த சைக்காலஜி ஆஃப் மணி அப்படின்ற புக்கோட சம்மரியும் போட்டிருந்தோம். இது ரெண்டுமே உங்களுடைய பர்சனல் ஃபினான்ஸை டெவலப் பண்றதுக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு புக். அதுவுமே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, செக் பண்ணி பாருங்க. அண்ட் இது மாதிரி நிறைய பர்சனல் ஃபினான்ஸ் ரிலேட்டடான வீடியோஸும் நம்மளோட சேனல்ல வரும். பர்சனல் ஃபினான்ஸ் ரிலேட்டடான புக்ஸோட சம்மரியுமே நம்மளோட யூடியூப் சேனல்ல வீடியோவா வரும். இதுக்கெல்லாம் நீங்க சப்போர்ட் பண்ணீங்கன்னா தான் நான் அடுத்தடுத்த வீடியோ மேக் பண்றதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். ஸோ இப்போ நாம பார்த்த இந்த 6 காமன் மிஸ்டேக்ஸ் தான் பொதுவா நம்ம எல்லாருமே அடிக்கடி பண்றது. ஸோ இந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணோம்னாலே நம்மளால ஒரு ஹெல்த்தியான ஃபினான்ஷியல் லைஃபை நம்மளால வாழ முடியும். ஏன்னா மணியை ஏர்ன் பண்றது மட்டுமே முக்கியம் கிடையாது. ஏர்ன் பண்ண மணியை சேவ் பண்றதும் அதை க்ரோ பண்றதும் அதை விட ரொம்ப முக்கியம். ஸோ இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம ஒயிட் போர்ட் நேஷனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானையும் கொஞ்சம் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களை நோக்கி வரும்.